மாவட்டம் தேவதானப்பட்டியில் ஆட்டோ ஓட்டுநரை காவலர்கள் தாக்கிய விவகாரத்தில் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பழனிக்குமார் இணைகிறார். பழனிக்குமார், விவரங்கள். உள்ள தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி அன்று தேவதானப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே மது போதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக அதாவது வாகனங்களை வழிமறித்து தொந்தரவு செய்ததாக கூறப்பட்டு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். அன்றைய தினம் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு காவல் நிலையத்தில் இருந்த பொழுது அங்கும் காவலர்களிடையே மது போதையில் ஆபாசமான வார்த்தைகளில் பேசியதை அடுத்து அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தது. தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலானதை அடுத்து இது தொடர்பாக விசாரணை நடத்த தேனி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விசாரணையின் முடிவில் தான் இது தொடர்பான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படுமா என்ற விவரங்கள் தெரிய வருகின்றனர். நந்தா, நன்றி பழனிக்குமார், விவரங்கள்.